அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் நம்மில் என்னும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஓய்வு நாள் சனிக்கிழமையா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அநேகருக்கு இந்த காரியம் உண்டு. ஒரு சிலர் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது தேவன் கிழமையை ஏற்படுத்தவில்லை, நாட்களை தான் ஏற்படுத்தினார். நாட்கள் முதலாவது பரலோகத்தின் நாட்கள் எப்பொழுது தொடங்கினதுன்னா ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தான் நாட்களை தொடங்கினது. இது பரலோக கணக்கு. அதே கணக்கு பூமிக்கு அந்த கணக்கு, ஏன்னா பரலோகத்துடைய மாடல். பூமியில் வரும்போது பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு ஒரு நாள் நமக்கு 1000 வருஷம். இங்கே பூமியில் பார்த்தீங்கன்னா கிழமையை தேவன் கொண்டு வரல. எப்படியாக கொண்டு வந்தார்னா 30 நாட்கள் ஒரு மாதம், 12 மாதத்திற்கு 360 நாட்கள். தேவன் ஒரு வட்டத்துக்குள்ளாகத்தான் சகலத்தையும் வைத்தார். இந்த 360 கொண்டுதான் நம்முடைய கணிதமே எல்லாமே இதற்குள்ளதான் நடக்கும். அதாவது 360 டிகிரி என்னமோ. இந்த 360 எதில் கொண்டு வந்து வைத்தார் என்றால் ஒரு வருடமான கணக்குக்குள்ளாக. இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் நோவா காலத்தில், ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். நோவா காலத்தில் முதலாவது மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதம் 17ஆம் தேதி, 2ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்த மழை நிறுத்தப்பட்டது 7ஆம் மாதம் 17ஆம் தேதி. இதில் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் 5 மாதம். இந்த 5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மழை 150 நாள் மழை பெய்தது. ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள். இந்த 150 நாள் தேவன் இந்த மாதத்துக்குள்ள 30 நாளை ஒரு தொடக்கம் முடிவாக தான் வைத்தார். தொடக்கம் 1வது நாள், முடிவு 30வது நாள். இதே காரியத்தில் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் கூட சரி 30 அடி நீளம், 4 அடி அகலம். இந்த 30க்கு அப்புறம் 31 கிடையாது, 30க்கு முன்னாடி 29 கிடையாது, 30 முழுமை. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாய் தகப்பனோட 30 வயசு இருந்தார். 30 வயசு முடிந்த பின்னாடி தான் ஞானத்தானை எடுத்தது. புதிய அத்தியாகம் 31, 32 வருஷம், 33, இது புதிய அத்தியாயம். அதே போல இந்த 30 என்பது யூதாசு காட்டி கொடுத்ததும் அந்த 30 வெள்ளிக்காசு. இது ஏன் இந்த 30? ஏன் 29 காசு கொடுத்துருக்கலாமே, 31 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்துருக்கலாமே? 30. இந்த தேவன் சகலத்தையும் இந்த 30க்காக நிறுத்தினார். அதே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தீர்க்கதரிசிகளான மோசேயும் எலியாவை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் 260 நாள் அளவுன்னு வரும். அந்த 260 நாள் இது என்ன கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 360 நாள், 3.5 வருஷத்துக்கு 1260 நாள். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 360 தான். அதாவது உபத்திரம், மகா உபத்திரம் 7 வருஷம், அதில் 3.5 வருஷம் உபத்திரம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரம். நாட்களை வைத்த தேவன் கிழமை வைக்கவே கிடையாது. ஆனால்
இந்த 365 வருஷம் எங்கிருந்து வந்தது? 365 நாட்கள் இது எப்பொழுது வந்தது? யார் மூலியமாக வந்தது? இயேசு கிறிஸ்து மரித்ததிலிருந்து இந்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லுவோம். குறிப்பிட்ட நாட்களை வருடங்களை நம்மால் சொல்ல முடியல. ஏன்னா உலக கணக்குப்படி வந்துருவோம். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பிப்ரவரி 29ஆம் தேதி பிறக்கிறாருன்னு வச்சுங்க. அவருக்கு 2 வயசு எப்போ வரும்னா, உலக கணக்கு வந்து அடுத்த வருஷம் 2 வயசு. ஆனால் இந்த 29வது பிப்ரவரி 29 4 வருஷம் பொறுத்து தான் வரும். அப்படி என்றால் 4 வருஷம் பொறுத்தாதான் அவருக்கு 2 வயசு. அப்படி பார்த்தீங்கன்னா 5 வயசுல ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும். அப்போ அவரை கொண்டு போய் 5 வயசுன்னு போது அவருக்கு 20. உலக கணக்குப்படி அவர் 5 லீப் வருஷத்தை அவர் கண்டால் மட்டும்தான். அப்போ 5 29ஆம் தேதி பிப்ரவரியை பார்க்கணுன்னா அவர் உலகப்பூர்வமாக 20 வயசுல தான் அவர் ஸ்கூலில் சேர்க்க முடியும். இந்த உலக கணக்கை கொண்டு போய் தேவனுடைய சத்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. ஏன்னா சத்தியம் சத்தியம். இந்த உலகம் அப்படி அல்ல. இந்த 365 எங்கிருந்து யார் மூலியமாக உண்டாகப்பட்டது? இந்த கிழமை எப்போ உண்டாச்சோ அப்போதான் இந்த 365 உண்டாச்சு. நம்ம இந்த கணக்கை கொண்டு ஒரு வருஷத்துக்கு 5 நாள் கூடுதுன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருந்த கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5, 2000 வருஷத்துக்கு மேலே. அப்போது 2005க்கு மேலே நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா எந்த நாட்களை கிழமைகள் நாம் கொண்டு வர முடியும்? உலகப்பூர்வமாக கணக்கை கொண்டு போய் வேதத்தோடு சேர்க்கலாமல். ஆனாலும் நம் தேவன் நல்லவர். ஒரு நாட்களை சனிக்கிழமை தான் ஓய்வு நாளுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா தேவன் அதையும் ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அது விசுவாசத்தின்படி தான் தேவன் பார்க்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் சொன்னால் அதையும் அன்பான தேவன் அதையும் நம் விசுவாச பார்வையில் தான் பார்க்கிறார். அதனால் இந்த கிழமையை கொண்டு போய் சத்தியத்தை கூட, இந்த உலகப்பூர்வமான கிழமையை கொண்டு போய் சத்தியத்தில் சேர்க்காம சத்தியத்தோட கண்ணில் பார்க்கும்போது கண்டு விசுவாசிப்பவர்கள் அல்ல, நாம் காணாமல் விசுவாசிப்பவர்கள். அதனால் அந்த அறியாமைக்குள்ள காரியங்களை நாம் ஆவிக்குடைய கண்களோடு பார்த்தோம்னா ஜீவனுள்ள சத்திய நமக்கு வெளிப்படும். இதை வேதனைப்படுத்தும்படியாக அல்ல, சத்தியத்தின்படியே. சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாய் வெளிப்படுத்தும் சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உடைய நாம ஒன்றுக்கே மிக உண்டாவதாக. ஆமென்.